ஹாட் பீட் சீசன் 3 எபிசோட் 11ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மது அர்ஜுன் தான் ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டுறாங்க. சோ மது வந்துட்டு ஃபேஷன் டிசைன் காம்படிஷன் போல இப்ப படிப்பு இருக்கிறதுல ரொம்ப போர் அடிக்குது அங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம அர்ஜுன் என்ன சொல்றாரு, எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னா பூமர் மாதிரி தயவு செஞ்சு போலாம் அப்படின்னு சொன்னா அவர் ஓகே சொல்லிடுறாரு. அவர் பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபசர் கூப்பிட்டு சொல்றாங்க, இது போல வந்துட்டு நீ காலேஜ்க்கு எதுக்கு வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, ப்ரொஃபசர் வந்து அர்ஜுனோட ஃப்ரெண்ட் தான்றதுனால படிக்கிற வேலையை மட்டும் பாரு அர்ஜுன், இந்த இயர்ல பாஸ் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்றாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் தான், அது தவிர வேற எதுவும் கிடையாது, நீ என்ன நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரீனா காட்டுறாங்க. ரீனா வந்து அந்த பாப்பாவோட கேஸ் ஒன்று அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாப்பா வந்து யாருக்கு ரேப் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாப்பா தான் அவங்க மாமா கிட்ட வரும்போது ஒரு மாதிரி மூஞ்சி ரியாக்ட் ஆகுது. அதை வந்து ரீனா கண்டுபிடிச்சிட்டு பார்த்துட்டு இவங்க யாரு, இவங்களா இதுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கணும். அது பாப்பாவோட மாமா அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு டவுட் வந்தது. உடனே விஜய்க்கு கால் பண்ணி, அப்பா இந்த போல வந்துட்டு அவங்க மாமா பத்தின கிருத்திகாவோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது அப்படின்னா, சரிவா நான் பேசுற பாப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசும்போது அந்த பாப்பா வந்து விஜய் கேட்கும்போது இல்ல ஒன்னும் கிடையாது, எங்க வீட்டு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்க. உடனே விஜய் என்ன சொல்றாரு, இல்ல ரீனா நம்ம இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண முடியாது, பாப்பா வாய திறக்கிறதுக்கு நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. உடனே ரீனாவும் அந்த கதிர வந்து கேப்டீரியால உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பையனை பாக்குறாங்க. பார்த்துட்டு ரீனாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. போயிட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு என்னடா பண்ண அந்த குழந்தைய, உங்க அக்கா பொண்ணு தானே, ஏன் இப்படி பண்றது, குழந்தைடா அந்த குழந்தை இப்படி பண்ணிருக்கே அப்படின்னு கிருத்திகா எல்லாத்தையும் கிட்ட சொல்றா, வீடியோ எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்க வாயில இருந்து உண்மை வாங்கிடுறாங்க. உடனே அவங்க அப்பா போட்டு அடிச்சுட்டு எதுக்கு இப்படி பண்ண நம்பி தானே வீட்டுக்குள்ள சேர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனை பிடிச்சி கொடுக்கறதுக்கு ரீனா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துட்டு இது போல அந்த குழந்தைக்கு சுத்தி இருக்கிற எல்லா இடமும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தும் போது அவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் தான் இருக்கும். சோ நீங்க அங்க இருந்து அந்த பாப்பா கூட்டிட்டு வேற இடத்துக்கு போங்க, அப்பதான் அந்த பாப்பா வந்து கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணுவா, உங்க குழந்தை நீங்க தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்றாங்க. உடனே ரீனாவும் அட்வைஸ் பண்றாங்க, உனக்கு அது அம்மா அப்பா இருக்காங்க, சோ உங்க அப்பா அம்மாவோட ஹெல்ப் வச்சுட்டு நீ மேல வந்து இதெல்லாம் மறந்துட்டு உன்னோட லைஃப் நீ பாரு, அப்படி உங்க அப்பா அம்மா கிட்ட ஏதாவது சொல்ல முடியலன்னா ஜஸ்ட் கால், எனக்கு கால் பண்ண, அக்கா கிட்ட நீங்க வந்து ஃப்ரீயா இருந்தா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதை வந்துட்டு பாத்துட்டு கதிர்க்கு வந்து ரீனா கிட்ட சொல்றாரு, இது போல வந்துட்டு நான் ஒரு போல்டா ஒரு நல்ல பொண்ணா தான் நான் பாத்திருக்கேன், ஆனா நீ இப்ப வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்து அப்ரிஷியேட் பண்றாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜ் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரக்ஸ் வந்து யாரோ யூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து ராகவா அந்த பொண்ணு அமலாவை கண்டுபிடிச்சு மனசா கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க இது யாருன்றது, இது யாரு உள்ள வந்து கொண்டு வராங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு அவங்களுக்கு இந்த கேஸ் வந்து அசைன் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விஜய் அண்ட் அந்த அங்கிள் கணேஷ் அங்கிள் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ரதி பத்தி விஜய் கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இது போல வந்துட்டு ரதிக்கு வந்து இப்ப ரீனா தேவைப்படுது, நீ கொஞ்சம் யோசிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, நான் கஷ்டப்படல சார், அது பார்த்தா அதான் இன்னும் வர நான் இன்னும் யோசிக்கணுமா அப்படின்னு, ஒரு அம்மா ஒரு பிள்ளை எப்படி மிஸ் பண்ணுவான்ற ஃபீலிங் உனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நினைக்கிறேன் விஜய் நீ அதை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. விஜய் அதை பத்தி யோசிக்கிறாரு. சோ அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.